வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆர்ஆர்பி டெக்னீஷியனில் கிரேட் 1 சிக்னலுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளில வந்துருந்துச்சு. இதில் வந்து என்ன சிலபஸ்ஸு, இது எப்படி வந்து மற்ற எக்ஸாமோட டிஃபரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரே எக்ஸாம் தான், சிபிடி 1 மட்டும் தான் நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும். இதில் வந்து என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கு, அப்புறம் கம்ப்யூட்ரு, மேக்ஸு, பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இதில் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் 10 தான், 10 மார்க் கேட்பாங்க. அந்த டெக்னீஷியன் 3லையும் 10 மார்க் தான் கேட்பாங்க. இதில் ரீசனிங்கில் எவ்வளோ மார்க்னா 15 மார்க். அதாவது ரீசனிங்கோட வெயிட்டேஜை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டரும் மேக்ஸ் வந்து 20 மார்க் கேட்குறாங்க. மேக்ஸ் ஆப்டிடியூடுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கம்ப்யூட்டருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அது மாதிரி பேசிக் இன்ஜினியரிங், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து 35 மார்க் கேட்டிருக்காங்க. நம்ம எப்போதுமே வந்து ஆர்ஆர்பியில் பேசிக் சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸ்னாலே அவங்க வந்து டேரெக்டாக வந்து சிபிஎஸ்சி புக்கில் இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆனால் இப்போ வந்து சிலபஸ் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இது லெவல் 5 டிகிரி முடித்தவங்களுக்கான எக்ஸாமு. ஸோ வந்து சிலபஸ் என்ன வந்து வேரி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தவரையும் எப்போதும் போல் அவங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ப்ளஸ் வந்து சயின்ஸு, அதாவது ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, இந்தியன் பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் சயின்ஸில் வந்து முக்கியமாக அந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், இப்போ வந்து இஸ்ரோவில் என்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது, ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸாக கேட்பாங்க ஜென்ரல் அவேர்னஸில். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களோட இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸில் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. டேரெக்டாக வந்து சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் நீங்கள் டெக்னீஷியன் 3 இது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா அதே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரீசனிங்கை பொறுத்தவரை எந்த மாற்றமுமே இல்லை. அதில் வெறும் 15 மார்க் தான் கேட்குறாங்க. நீங்கள் ரீசனிங்கும் எக்ஸாம்ஸ் படிக்கிறப்ப ஓல்டு கொஸ்டின்ஸை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓல்டு கொஸ்டினில் இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டில் என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்ஆர்பி என்டிபிசியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பி என்டிபிசியில் வந்து லெவல் 2, லெவல் 5, லெவல் 6 நடந்துச்சு. அந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ள அதாவது ரீசனிங்கோட கொஸ்டின்ஸை மட்டும், ரீசனிங் கொஸ்டின்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அட்வான்ஸ்டாக வந்து நிறையா அந்த சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டு, லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டு, ஸோ அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் வந்து டைம் நிறைய எடுக்கும். அதே மாதிரி சில்லாஜிசம் கேட்குறாங்க. அதுவும் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம எழுத முடியும். கஷ்டமான சிலாஜிசம் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து ரீசனிங்கை பொறுத்த வரையும் ஆர்ஆர்பியில் கடைசியாக என்ன எக்ஸாம்ஸ்லாம் நடந்துச்சோ அதோட ஓல்டு கொஸ்டின்ஸில் உள்ள ரீசனிங் பார்த்து வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டரும் அதே மாதிரி தான். சிலபஸ் வந்து எதுவும் மாற்றலை. ஆர்கிடெக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர், இன்புட் அவுட்புட் டிவைஸு, ஸ்டோரேஜ் டிவைஸு, நெட்வொர்க்கிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைக் விண்டோஸ், யூனிக்ஸ், லினக்ஸ், எம்எஸ் ஆஃபீஸு, வேரியஸ் டேட்டா ரெப்ரசன்டேஷனு, இன்டர்நெட் அண்ட் இமெயிலு, வெப்சைட்டு, வெப் ப்ரௌசர், கம்ப்யூட்டர் வைரஸ், இது வந்து எப்போதுமே கொடுக்குற சிலபஸ் தான். ஸோ இதுலேயும் அவங்க வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணல. மேக்ஸை பொறுத்தவரையும் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, பேசிக்காக வந்து நம்பர் சிஸ்டம், ரேஷனல் இர்ரேஷனல் நம்பரு, பாட்மாஸ் ரூலு, இது வரைக்கும் வந்து எப்போதும் நம்ம ஆப்டிடியூடில் பார்க்குறது தான். புதுசாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், இந்த ஏபி அதெல்லாம் வந்து நம்ம நம்பர்ஸில் படிச்சிருப்போம். ஆனால் வந்து தனியாக அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க, பெருசாக தெரிகிறதுக்காக அப்படி எடுத்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், ஜாமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. பித்தாகரஸ் தியரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜாமெண்ட்ரி, கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ட்ரிக்னாமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ட்ரிக்னாமெண்ட்ரியிலே ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம், மென்சுரேஷனில் வந்து 2D 3D இருக்கும். அதில் வந்து அதுதான் வந்து ஏரியா வால்யூம்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து புதுசாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த செட்டு அண்ட் தேர் ரெப்ரசன்டேஷன், எம்டி செட்டு, ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட் செட்டு, ஈக்குவல் செட்டு, சப்செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், யூனிவர்சல் செட்டு. ஸோ இது எல்லாமே வந்து செட்லேருந்து கேட்குறாங்க. நீங்கள் செட்டு படிக்கணும் அப்படின்னா 11th மேக்ஸ் புக்கை பாருங்கள். அதில் வந்து செட்டுங்கிற ஒரு டாபிக் இருக்கும். அதே மாதிரி வென் டயக்ராம் கேட்குறாங்க. யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸு, டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட்ஸு, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட்டு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த செட்லேயே வந்துடுது. நீங்கள் 11th புக் எடுத்து பாருங்கள். முடிஞ்சால் நாங்கள் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். செட்டை பொறுத்தவரையும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன், ரேஞ்சு, மீனு, டீவியேஷன், ஸோ இதெல்லாம் வந்து என்டிபிசி படித்தவங்க படிச்சிருப்பாங்க. என்டிபிசியில் வந்து இது கேட்பாங்க. அதே மாதிரி வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் ஆஃப் அன்குரூப்ட் அண்ட் குரூப் டேட்டா, இது எல்லாமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தோன்னா நீங்கள் ப்ராபபிலிட்டியும் படிக்கணும். ப்ராபபிலிட்டியில் வந்து அக்கரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸு, எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸு, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸு, இதெல்லாம் வந்து ப்ராபபிலிட்டியிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ராபபிலிட்டியிலேருந்து இந்த டைஸு,
அதே மாதிரி கார்ட்ஸு, காயின்ஸு இதெல்லாம் வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். இந்த சிலபஸும் வந்து நம்ம ஆர்ஆர்பிக்கு இப்போ புதுசாக இருக்குது. டெக்னீஷியன் 1க்கு இது வரைக்கும் அவங்க தனியாக எக்ஸாம் வச்சதில்ல. இப்போ புதுசாக வைக்கிறனால ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரையும் நீங்கள் 11th 12th சிபிஎஸ்சி புக்கில் இந்த டாப்பிக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து எடுத்து படிச்சுக்கோங்க. நான் என்னோட கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதோட பிடிஎஃப் ஃபைல்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத லிங்க் கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ், யூனிட் மெஷர்மெண்ட்ஸ், மாஸ், வெயிட், டென்சிட்டி, ஒர்க், பவர் அண்ட் எனர்ஜி, ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், எலக்ட்ரிக் எனர்ஜி, எலக்ட்ரிக் சார்ஜ், ஃபீல்ட் அண்ட் இன்டென்சிட்டி. இதில் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி வரையும் நம்ம வந்து 10th சிபிஎஸ்சி புக்லேயே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் 11th கண்டிப்பாக படிங்க. ஏன்னா அந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து டிகிரி லெவலில் கேட்குறதுனால அவங்க டேரெக்டாக 11th 12th புக்கில் கேட்பாங்க. மொத்தமாக பார்த்துக்கோங்க, நீங்கள் டிகிரி லெவல் 5ங்கிறதுனால டிகிரி லெவல்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இவங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பேசிக் சயின்ஸ் 9வது 10வது சயின்ஸ் புக்கை படிக்க மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், கண்டக்டர்ஸ், நான் கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ், ஓம்ஸ்லா பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் அண்ட் சீரீஸு, அந்த ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் அண்ட் சீரீஸ்லாம் நம்ம 10th புக்லேயே இருக்கும். அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், எனர்ஜி அண்ட் பவர், ஆம்பேர்ஸ் லா, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் மூவிங் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அண்ட் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ஸ். இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் வந்து நம்ம 10th சிலபஸில் கொடுத்துருக்காங்க, 10th புக்கில் இருக்கும். அதை இந்த மேக்னெட்டிக் ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் அதில் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஃபெரடேஸ் லா அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் இண்டக்ஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸு, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இது வந்து புதுசாக இருக்குது. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ், அதே மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர், எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட்ஸு, மெஷரிங் சிஸ்டம் அண்ட் பிரின்சிபலு, ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் மெத்தடு, கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப்பு, அதுக்கப்புறம் எல்சிடி, எல்இடி பேனலு, டிரான்ஸ்டியூசர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து சிலபஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஆர்ஆர்பி கேண்டிடேட்ஸ்க்கு இப்போ வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த சிலபஸ் தெரியும். இதுக்கப்புறம் தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் எல்லாமே வந்து இப்போ தான் 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்களும் ஒரு தடவை படித்து வச்சுக்கோங்க. 11th 12th ஃபிசிக்ஸ் புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதோட நோட்ஸ் நான் வந்து இந்த வீடியோஸ்க்கு அப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சிலபஸ் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்னு. சிலபஸ் வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு 1 by 1 படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கும், மேக்ஸு, அதுக்கப்புறம் ஜென்ரல் ரீசனிங் பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டரை படிக்க மறந்துடாதீங்க. ஏன்னா மேக்ஸ் எவ்வளோ கொஸ்டின்ஸு நீங்கள் மேக்ஸ் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கம்ப்யூட்டரும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். கம்ப்யூட்டருக்கு வந்து நீங்கள் வந்து ஹரிகந்தில் வந்து அதாவது கம்ப்யூட்டருக்குன்னு ஒரு புக் இருக்குது, அந்த புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லூசன் கையில் வச்சுருந்தீங்கன்னா லூசனில் ஃபஸ்ட்டு பேசிக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் லூசனில் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டரை பற்றி கொஞ்சம் நிறையா தெரிஞ்சுக்கோங்க. ஓல்டு என்டிபிசி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கம்ப்யூட்டரில் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. எம்எஸ் வேர்டு ஷார்ட்கட்டு, எம்எஸ் எக்ஸல் ஷார்ட்கட்டு, பவர் பாயிண்டில் ஷார்ட்கட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃப்ரீ டைமில் என்னென்னலாம் வந்து இந்த எம்எஸ் ஆஃபீஸை பொறுத்தவரை என்னெல்லாம் ஷார்ட்கட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஈஸியான கொஸ்டின்ஸாக இருக்கும். கம்ப்யூட்டரை பொறுத்தவரையும் ஈஸியான கொஸ்டின்ஸ்னால் இந்த ஷார்ட்கட்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த டெக்னீஷியன் 1 எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டெக்னீஷியன் 3 எப்படி படிக்கிறது, டெக்னீஷியன் 3 யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.